வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லேடீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மில்க் குடுத்துட்டு இருப்பாங்க. பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது, சில பேருக்கு வந்து மார்பகத்துல வந்து இந்த பால் வந்து கட்டிக்கும். ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இத வந்து ஹோமியோபதியில வந்து எவ்ளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. குழந்தைங்களுக்கு பால் குடுத்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து ஏதோ ஒரு சைடு பிரஸ்ட்ல வந்து ஒரு பக்கமா ஒரு சைடுல வந்து எய்தர் ரைட் இல்லன்னா லெஃப்ட்ல ஏதோ ஒரு சைடுல வந்து பால் வந்து நல்லா கட்டிக்கும். கல்லு மாதிரி ஆயிடும் சில பேருக்கு. டக்குன்னு வரும். 1 நாள் 2 நாள்ல அந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. அது வந்து திருப்பி வந்து கரெக்ட்டா எவ்வளவுதான் வந்து நீங்க பால் வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து குடுத்துட்டே இருந்தாலும், அது வந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆகாமயே இருக்கும். அது கரையாமயே இருக்கும் நமக்கு. சோ இது வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெமரி கிளாண்டுன்னு சொல்லுவோம் இந்த பிரெஸ்ட்ட. நம்மளுக்கு இந்த மார்பகத்துல வந்து ஒரு டக்ட் மாதிரி இருக்கும். நெறைய டக்ட்ஸ் வந்து வரும். அதாவது வந்து ஒரு சின்ன சின்ன பைப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொடியா இருக்கும். சோ அதுல இருந்து தான் வந்து அந்த பால் ஊறி வந்து நம்மளுக்கு வந்து வெளியேறும். ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க வந்து அத சக் பண்ணும்போது, திடீர்னு வந்து அந்த டக்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடைப்பு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு அடைப்பு ஆயிடுச்சு அப்படின்னா, பால் வந்து உள்ள வந்து தேங்கிட்டே இருக்கனால, டக்குன்னு வந்து ஒரு கட்டியா வந்து உங்களுக்கு கல்லு மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ரொம்ப ஓவர் புரொடக்ஷனா இருக்கு. திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து நெறைய புரொடக்ஷன் இருக்கு. யூசுவலா அந்த ஃபீட் பண்ற டைம்ல வந்து நெறைய புரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் ஃப்ளோனால நெறைய வந்து அந்த பால் வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் இல்லையா அந்த இடத்துல. சோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, அந்த மெமரி கிளாண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த பால் வெளியேறதுனால தான் இது வருது. சோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும் சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வரும் இந்த ப்ராப்ளம். சோ யூசுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து யூசுவலா வந்து பால் வந்து குடுத்துட்டு இருக்க டைம்னாலும் சரி, சில பேருக்கு வந்து 3 ட்ரைமஸ்டர்லயே வந்துரும். அதாவது பிரெக்னன்ட்டா இருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்காது. ஆனாலும் நம்மளுக்கு வந்து மார்பகத்துல வந்து நெறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் பெண்களுக்கு. பால் வந்து கெட்டியாறது வந்து அந்த டைம்லயே கூட ரொம்ப ரேரான கேஸஸ்ல வந்து ஃபார்ம் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி முக்கியமா வந்து நெறைய பேருக்கு எப்ப ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால நிறுத்தணும்னு நெனைப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசு ஆயிடுச்சு, 10 மாசம் ஆயிடுச்சு. அவ்ளோ வந்து பால் வந்து உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு. சோ அதனால நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது, டக்குன்னு நிறுத்தும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது சில பேருக்கு அந்த டைம்ல வந்து இந்த வீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நிறுத்துவாங்க. குழந்தைங்களுக்கு குடுக்குற அளவு வந்து நிறுத்தும்போது, சில பேருக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இந்த டைம்ல வந்து டக்குன்னு வந்து ஒரு கல்லு மாரி ஃபார்ம் ஆயிட்டு, அது கரையாமயே இருக்கும் நெறைய பேருக்கு. சோ எவ்வளோதான் வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து கை வைத்தியம் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து அது ரிசால்வ் ஆகாம கரையாமயே இருக்கும். சோ இது வந்து ஒரு ரீசன். சோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே வந்து சில பேருக்கு வந்து வரும். ரொம்ப ரேரான கேஸ்ல 2 சைடுமே வந்ததுனாலும் 2மே வேற வேற சைஸ்ல இருக்கும். யூசுவலா வந்து இது பெயின்ஃபுல்லா இருக்காது. பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா தொட்டு பார்த்தா தெரியும். நல்லா கல்லு மாரி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அல்ட்ராசவுண்ட்ல வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். அந்த மாரி என்ன சைஸ் இருக்கு என்னன்னு. அதே மாரி வந்து ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து உள்ள வந்து கட்டிக்குள்ள என்ன இருக்குன்றத டெஸ்ட் பார்ப்பாங்க. அதுல வந்து மில்க் தான் இருக்குது அப்படின்னா, இது வந்து பால் கட்டி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து யூசுவலா வந்து இந்த லாக்டேட்டிங் பீரியட்ல அதாவது பால் குடுத்துட்டு இருக்க பீரியட்ல தான் வர்றனால, இது நம்ம ஈஸியா இது பண்ணிக்கலாம். இது வந்து பால் கட்டி தான் அப்படின்றது. ஸோ இன்னொன்னு வந்து நம்ம நெறைய பிரஸ்ட்லயே நம்மளுக்கு வந்து நெறைய வந்து ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு கட்டியில வந்து நீர் கட்டி வரும் சில பேருக்கு பிரஸ்ட்ல. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஃபைப்ரோ அடினோமான்னு கல்லு மாதிரி சில ப்ராப்ளம் வரும். ஆனா இத எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா, இந்த பால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. இந்த பால் குடுக்குற ஸ்டேஜ்ல மட்டும் தான் இந்த டைம்ல இப்ப நான் நிறுத்துற ஸ்டேஜ்ல இல்லாட்டி குடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இருக்கு. இல்லாட்டி நிறுத்த போறேன். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு வந்துருச்சு. இல்லாட்டி நிறுத்திட்டேன். இதுக்கப்புறமா வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து நம்ம பால் கட்டியா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து இந்த மாரி தான் தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப இருக்காது. ரொம்ப வந்து அழுத்துனா தான் வந்து லைட்டா வந்து ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹோமியோபதியில வந்து இது ரொம்ப நல்லா வந்து மெடிசின்ஸ் இருக்கு. நெறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பேபிக்குலாம் நான் வந்து அட்மிட் ஆயிட்டேன். இது வந்து ப்ராப்ளம் வந்தனால எனக்கு ரொம்ப பெயின் வந்து எனக்கு ஃபீவர் அளவுக்கு கூட வந்துருச்சு. சோ அட்மிட் ஆயி 2, 3 நாள் இருந்து தான் நான் சரி பண்ணோம். செகண்ட் பேபிக்கு இதே மாரி ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால ஃபர்ஸ்ட்டே வந்து கொஞ்சம் வந்துருவாங்க. வரும்போது இல்லாட்டி வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்ற கேஸஸும் பார்த்துருக்கோம். அதாவது வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமும் வருவாங்க. சோ எந்த மாதிரி இதுனாலும் ஹோமியோபதியில வந்து ரொம்ப நல்லா 100% வந்து இதுல வந்து சரி பண்ண முடியும். இங்கிலீஷ்ல வந்து கேலக்டோசில், லாக்டோசில் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இத வந்து தமிழ்ல வந்து தாய்ப்பால் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஹோமியோபதியில நெறைய மருந்து இருக்கு. முக்கியமா வந்து ஃபைட்டோலக்கா, பெலடோனா, பிரயோனியா அந்த மாரி நெறைய மருந்து இருக்கு. எந்த மருந்து உங்களோட நேச்சர், உங்களோட கட்டி வந்து எந்த மாதிரி இருக்கு? எந்த அளவு இருக்கு? எவ்வளவு நாளா இருக்கு? எந்த டைம்ல வந்திருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லா தொந்தரவையும் பார்த்து நம்ம அதுக்கேத்த மாரி ஹோமியோபதியில குடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எஃபெக்டிவா இருக்கு. ஹோமியோபதி மருந்து எல்லாமே இயற்கை மருத்துவம் அப்படின்றனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டே கிடையாது. இந்த மெடிசின்ஸ்னால ஹார்மோனல் டேப்லெட்ஸ் குடுக்க மாட்டோம். முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து தாவரத்துல இருந்தும் மினரல்ஸ்ல இருந்து தான் குடுக்கறனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இதனால ரிசால்வ் ஆறனால இயற்கை முறையிலேயே உங்களுக்கு சரியாற
வரனால திரும்பியும் உங்களுக்கு வந்து வராது இது உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் சரியாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ இது ரிலேட்டடா இந்த வந்து மார்பகத்துல வர்ற இந்த பால் கட்டி ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.